ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. மேபி இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இன்கேஸ் பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன, அந்த டிபார்ட்மெண்ட்டு எத்தனை வருஷம் படிக்கணும், அது முடித்த பிறகு நெக்ஸ்ட் என்ன ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது, அதுவும் ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிஃபியான வீடியோவை இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். 4 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பயாலஜி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்திருக்கணும். மேக்ஸ் இருந்தாலும் ஓகே, உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண முடியும். பயாலஜி எடுக்கல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் மேக்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண முடியும். இதுக்கு பயாலஜி நீடோ இல்லையோ மேக்ஸு கம்பல்சரியாக வேணும். 12th மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை உங்களால் சூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு 4 வருஷம் கிராஜுவேட் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கிராஜுவேட் இன்ஜினியரிங் கோர்ஸ். இதோட டியூரேஷன் ஆல்ரெடி சொன்னது தான், 4 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுமே 4 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. பட் பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆல்மோஸ்ட் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அதிகமாக எடுக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கோர்ஸ் தான். யாருக்கெல்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஐடியா இருக்கோ, இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே தெரியாது. மேபி இந்த வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் பீக்கில் இருக்கனால இந்த டிபார்ட்மெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம் இருக்குது. ஓகே, இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எப்போ வந்துச்சோ அது வந்து கொஞ்சம் வருஷத்துலேயே இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. பட் நிறைய காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸ்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பட் இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆல்மோஸ்ட் நிறைய காலேஜில் இருக்கவே இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய கார்ப்பரேட் சிட்டி போனீங்கன்னா கூட ஒரு 20 காலேஜ் இருக்கிற இடத்துல ஒரு 4 காலேஜில் மட்டும்தான் அந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் உண்மையாமே ஸ்கோப் இருக்கா, அதனால தான் கம்மியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபியூச்சரில் ரொம்பவே க்ரோ இருக்குது. அது என்னங்கிறத நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். பட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணணும், ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங்கில் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்கிங்கில் இருப்போம். ஸோ ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங்கில் வேலைக்கு போகாமல் மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது எக்யூப்மெண்ட் சைடு போகிற மாதிரி இருக்கும், இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நீங்கள் படித்து முடித்த பிறகு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நீங்கள் பெரிய பெரிய பொசிஷன் ஹையர் அத்தாரிட்டி ஆஃபீஸராக நீங்கள் போவீங்க. ஃபார் மெடிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் நிறைய பேர் போயிருப்போம். ஹாஸ்பிட்டல் போகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் போனோம் அப்படின்னா நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஓடி மிஷின்ஸ்லாம் நம்ம ஓடி தியேட்டர்ஸ்லாம் இருக்கும். பட் வெளியே இருந்து சில பேர் பார்த்துருப்பாங்க. பட் நிறைய பேர் ஆப்ரேஷன் இப்போ சர்ஜரி பண்ணவங்கள ஓடி டேபிள்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ ஓடி டேபிள்ஸ் பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர், பிபி கஃப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், ஓடி ஆப்ரேஷன் தேட்டர் லைட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதில் நிறைய பாயில்ஸ் மிஷின் இருக்கும். பாயில்ஸ் மிஷின்னா மயக்க மருந்து கொடுப்பாங்க, அந்த மிஷின்ஸ் இருக்கும். டயாலிசிஸ் மிஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, வென்டிலேட்டர் இருக்கும். இந்த மாதிரி எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுமே சேர்ந்து தான் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படித்து முடித்தவங்க நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ்க்கு உங்களால் ஒரு பொசிஷன் அத்தாரிட்டி ஆஃபீஸராக உங்களால் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக மேனேஜர், இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர், இல்லை சூப்பர்வைசர், இந்த மாதிரி லைனுக்கு உங்களால் போக முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஓனாக ஒரு எக்யூப்மெண்ட்டை மாடல் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு மானிட்டரை நீங்கள் வந்து மாடல் பண்ணணும், ஒரு மானிட்டரை வந்து நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மானிட்டரை ஓனாக வந்து டிசைனிங் பண்ணி அந்த மானிட்டரோட எல்லா செட்டப்ஸுமே உங்களால் வந்து மேக் பண்ண முடியும். புதுசாக உங்களோட மானிட்டரை வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அதுதான் அந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போது நீங்கள் ஒரு மானிட்டர் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு மானிட்டர் வந்து நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் தனியாக அதை மாடல் பண்ணி அந்த மானிட்டர் வந்து உங்களால் உருவாக்க முடியும். நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ்கிட்ட போய் அப்ரூவல் வாங்க முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங்லையும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங்கில் என்ன ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது தனியாக ஒரு டீம் இருப்பாங்க. அந்த பயோமெடிக்கல் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயோமெடிக்கல் டீமில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதில் வந்து இன்சார்ஜாக ஒர்க் பண்ணலாம், இல்லை வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் போகும்போது ஃப்ரெஷராக போனீங்கன்னா பிகினராக ஒர்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பயோமெடிக்கல் டீமில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன மானிட்டர்ஸ்லாம் தேவை, என்னென்ன கேஸ்லாம் தேவை, ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே அந்த பயோமெடிக்கல் டீம் தான் வந்து முடிவு பண்ணி ஒன்று நியூவாக வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸை இவங்க தான் வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எக்யூப்மெண்ட்ஸை உங்களால் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸில் சேர்ந்து உங்களால் ஜாபை வந்து ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மேனேஜராக உங்களால் போக முடியும். இந்த பயோமெடிக்கல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்யூச்சரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்இ உங்களால் பண்ண முடியும். எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். பிஇ நீங்கள் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து பிஇ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களால் டியூட்டராக போக முடியும். அப்படி டியூட்டராக போனீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் பொசிஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஒர்க் லோட் ரொம்ப கம்மியாக இருக்கும். சேலரி வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ஒரு நல்ல சேலரி வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ டோட்டலாக பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான நல்ல டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு கரியர் கைடன்ஸில் கேட்டாலுமே இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது வெளியே வர கேண்டிடேட், முடிச்சுட்டு வரக்கூடிய கேண்டிடேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய கார்ப்பரேட் சிட்டியில் போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் நீங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, பட் காலேஜஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல, எனக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும், பட் வந்து கம்மியான ஃபீஸில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஃபீஸ்லேயே உங்களாலேயே உங்களுக்கு இருக்கிற பக்கத்தில் இடத்துலையே உங்களால் பண்ண முடியும். ஸோ பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் இருக்கும், மறக்காமல் நீங்கள் கால் பண்ணலாம். எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரில அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுப்பாங்க. அட்மிஷன் ப்ரொசீஜருமே அவங்களுமே சொல்லுவாங்க. ஏதாவது தமிழ்நாட்டில் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை தவிர்த்து வேறு ஏதாவது கோர்சஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸோட நேமே கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்ப்போம். தேங்க்யூ.